அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின 8வது அதிகாரம் 32வது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு கேள்வியோட உங்ககிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். யார் அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்? அப்படி சொல்லல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? கொஞ்சம் அப்படி நான் எப்பவுமே கூட பேசுங்க, நான் சொல்லியிருக்கேன். என் கூட நீங்கள் கொஞ்சம் பேசணும். பாப்பா என் கூட பேசணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? பாஸ்டர் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் பைபிள் காலேஜ் போயிருக்கிறாரு. கண்டிப்பாக டீச்சிங்கும் பசங்க மட்டும் இருக்காது, டீச்சிங்கும் இருக்கும். கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. யார் வந்து சத்தியம்? தேவன் சத்தியம். கொஞ்சம் தேவன் தான் சத்தியம் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி நீங்க நான் எதிர்பார்க்குற காரியத்துக்குள்ள வந்துடணும். வார்த்தை என் மெசேஜ் தான் வார்த்தை. ஆனால் வார்த்தை குறித்து தான் நான் பேச போறேன். வார்த்தைக்குள்ள திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி. இந்த திரியேக தேவனை எப்படி பிரிக்க முடியாதோ வார்த்தையையும் தேவனையும் பிரிக்க முடியாது. பிதாவாகிய தேவனையும் வார்த்தையும், இயேசு கிறிஸ்துவையும் வார்த்தையும், பரிசுத்த ஆவியானவரையும் வார்த்தையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. இப்ப ட்ரினிட்டி கார்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அமைக்கப்பட்டிருக்குதுன்னா அதை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 1:1 ஒருத்தர் வாசிங்க. யோவான் 15:7 ஒருத்தர் வாசிங்க. யோவான் 1:1. என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். என்னுடைய செய்தியின் தலைப்பு எண்ணில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் எந்த காரியத்துல நிலைத்திருக்க சொல்றாரு நம்மள அப்படின்ற வார்த்தையை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சத்தியத்தை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு வந்துருச்சு. நான் அப்படியே மனசுக்குள்ள போட்டு எப்படி இந்த அப்போ ப்ராக்டிக்கலாக படிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, அந்த மாடு அசை போடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா? எப்படி அசை போடுமா? கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படித்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க, மாடு எப்படி அசை போடும்? அவசரமாக சாப்பிட்டுட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். வேகமாக சாப்பிட்டுட்டு நிலெல்லாம் பார்த்து ஒரு இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட அது உள்ள அந்த இறைப்பையிலேருந்து அப்படி எடுத்து அது அசை போடும். அது போல தான் நான் ஆசைப்பட்டேன். எங்கள் மாடு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். கொஞ்சம் சிரிங்க, இல்லை தலையாட்டுங்க, என்ன அப்படி பண்ணுங்க, அப்படி கூட நினச்சிக்கலாம். அப்படி தான் அந்த வார்த்தையை நான் ஆசைப்பட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து பேசு அப்படின்னு எனக்கு வார்த்தை சொன்னால் ஒரு 3 காரியங்களை வெளிப்படுத்தினார். 3 காரியங்கள் என்னோட இடைப்பட்டால் அது கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே தான் எனக்கு மைண்டில் வந்துருச்சு. மெசேஜ் என்ன வார்த்தை என்ன மைண்டில் வந்துருச்சு. எழுதுனது இங்கே தான் எழுதுனேன். ஃபாஸ்ட்டு கூட ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் மெசேஜை நான் எழுதினேன். அப்போ சொல்லும் போது நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மெசேஜ் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வார்த்தை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எப்படி பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்புடையது போல ஆண்டவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். அது ஆதி நாட்களிலிருந்து புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் அல்ல, ஆவியானவரின் காலம் வரைக்கும் வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் காரியங்கள் வித்தியாசப்பட்டது. எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியம், முதலாவது ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திருக்க சொல்றார். வார்த்தையின் தேவன். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வார்த்தையின் தேவனாய் இருந்தார். வேர்ட் ஆஃப் காட். இப்ப அவர் அழைத்த நபர்களையும் சரி, அவர்கள் வழிநடத்தி வந்த விதத்தையும் சரி, அவர்கள் ஆராதிக்கும் விதத்தையும் சரி, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட விதத்தையும் சரி, அவர்கள் போஷித்த விதத்தையும் சரி, முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்தை கிரியேட் பண்ண காரியங்கள் எல்லாமே வார்த்தையின் மூலியமாய் வந்தது. கிரியேட்டின் மூலியமா ஒன்றுதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஸ்டார்டிங்ல பண்ணாரு. அது என்ன சொல்லுங்க?
கொஞ்சம் கை தட்டுங்க. கிரியை மூலமா பண்ணது ஆதாம மட்டும் தான் எடுத்து மண்ணினால் உருவாக்கி கிரியைகள் நடத்தார். ஏவாள் எப்படி வந்தாங்க? அவருடைய விழா இருந்து வந்தாங்க. அப்ப ஆதாம தான் சொல்றாரு, என்ன பண்ண, நீ மண்ணினால் வந்தா மண்ணுக்கே தள்ளப்படுவார். ஏவாளை பத்தி சொல்லல. ஏன்னு கேட்டா ஏவாள் மண்ணு கிடையாது, ஏவாள் ஆதாமனுடைய விழா எலும்பு. இந்த டாபிக் வேற, நான் சொல்ல வந்து வார்த்தையை குறித்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தினாரோ, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையை குறித்தே சொல்லியே இஸ்ரவேல் ஜனங்களை, முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை, முன்குறிக்கப்பட்ட தேசத்தை, தன் சொந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். அது போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வார்த்தையின் மூலியமா இன்னைக்கு ரட்சித்து இந்த வார்த்தையை கை கொள்ளும்படியாக உங்களையும் என்னையும் வைத்து இந்த வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இது உணர்றீங்க? அப்ப வார்த்தைன்றது மிக மிக நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. அப்ப வார்த்தையை விட்டு எப்படி தேவன், பிதாவாகிய தேவன் தெரியலையோ அது போல நீங்களும் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள் என்று பிதாவாகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காலகட்டத்துல பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்த ஜனங்களுக்கும் உள்ள உறவுகள் துண்டிக்கப்படுது. எந்த காலம் அது தெரியுமா? பாஸ்டர் தவிர யாரும் பேசலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும், வார்த்தையின் தேவனுக்கும் காலங்கள் துண்டிக்கப்படுகிறது. அது ஒரு காலம்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளூவும் கொடுத்துட்டேன். சொல்லலாம், தமிழ்ல இங்கிலீஷ்ல எதுனா சொல்லலாம். எது பாப்பா ஏதோ சொல்ல வராங்க, ஆனா தொண்டையில இருக்கு, வெளியில வர மாட்டேங்குது. அப்படித்தானே பாப்பா? அதான் அது ஒரு காலம். என்ன காலம்? இருண்ட காலம். இருண்ட காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரும்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? காசு சொல்லியிருப்பாரு, நீங்க இந்த காலம் வாங்கி அந்த காலம் ஒன்று போயிட்டு இருக்கீங்க. இருண்ட காலம் ஒரு காலம் இருக்கும். பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. இது எந்த காலகட்டத்துல வேதத்துல நடந்தது? அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இல்ல மெசேஜ் என்ன கேட்டிருக்கீங்க? அது யாருன்னா தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கும் இடைப்பட்ட உள்ள காலம் தான் இந்த இருண்ட காலம். அப்ப இந்த இருண்ட காலத்துல பிதாவாகிய தேவனுக்கும் சொந்த பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இது இருண்ட காலமாக செயல்படுகிறது. ஆனா இவங்க எல்லா காலத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அன்னன்னைக்கு ஒன்று ஆகாரத்தை சாப்பிட்றாங்க, வேலை செய்யறாங்க, அவங்களோட ரொட்டீன் ஷெட்யூல் வாழ்க்கை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க ஒன்றை மட்டும் தேடல, பிதாவாகிய தேவனை தேடவே இல்லை, அவரும் இவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. ஏன் அப்படின்னா இவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக, இவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக, இவர்களுடைய வணங்கா கழுத்துள்ள காரியங்களின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் இவர்களை கண்ணோக்கி பார்க்கவில்லை. ராமன் சொல்லுங்க. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளும் சில நேரத்தில் அப்படிதான் இருக்குது. எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கவில்லையோ, எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவில்லையோ, எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு நம்ம பிரசங்கிக்கவில்லையோ, எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிறருக்கு நாம் போதிக்கவில்லையோ, சுவிசேஷமா அறிவிக்கவில்லையோ, அன்றைக்கு நம்மளுடைய துண்டிப்பு, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள துண்டிப்பு அதிகமாய் இருக்கிறது. எப்பெல்லாம் ஆண்டவர் தேடலையோ, ஜப வாழ்க்கையில ஈடுபடலையோ, வேதத்தை படிக்கலையோ, ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவுகள் என்ன பண்ணுது? துண்டிக்கப்படுகிறது. குடும்ப ஜபம் செய்யலன்னா உறவுகள் துண்டிக்கப்படுது. தனிப்பட்ட ஜபம் செய்யலன்னா உறவுகள் துண்டிக்கப்படுது. ஆராதனைக்கு வர முடியலன்னா துண்டிக்கப்படுது. என்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற யாருமே. நான் அப்படி போற பக்கம் என்னையும் போட்டுருவேன் சேர்த்து. ஏன் நான் மிஸ் ஆகக்கூடாது. பாச காலையில என்ன போட்டாரு, அது எப்படி போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே போட்டாரு. அவர்கிட்ட இருக்க ஹைலைட்டை தான் போட்டாரு. நீங்க கொஞ்சம் அப்படி ஓப்பனா பிரச்சனை சொல்லிடுறேன். நீங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பிரசங்கம் பண்றீங்க, நீங்களே காலையில என்ன பண்ணக்கூடாது, சர்வீஸுக்கு வராம இருந்துடக்கூடாது. அதுதான் வர பிரயாசப்பட்டு இருந்தாலும் வந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் ஏதாச்சும் அப்படி வரும்போது சொல்லுங்க. நைட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன், கொஞ்சம் டயர்ட்னஸை பார்த்தேன் பாருங்க, படுத்துட்டேன், அப்படி தூங்கிட்டேன். அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. இது யார் மிஸ்டேக் தான்? என் மிஸ்டேக் தான். ஆனா நம்மளை கண்டித்து உணர்த்துவதற்கு ஆண்டவர், ஆவியானவர் யார் மூலியமா பேசுறாரு? இவங்க பாச மூலியமா எனக்கு பேசுறாரு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் என்ன பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒடியாந்து வரணுமா அப்படின்ற காரியத்தை போட்டு அப்ப
ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்க தொடர்பு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, துண்டிக்கப்படாது படக்கூடாது. இந்த துண்டிக்கப்படுவதற்கு சத்ருவானவன் ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வருவான். பலவீனத்தை கொண்டு வருவான், குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருவான், கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படும், இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும். இது எப்படிப்பட்ட காரியம்லாம் வரும். ஆனால் அவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது காரியம், வார்த்தையில் நிலைத்திருங்கள். வார்த்தையில் தேவன், வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது ஒரு காரியம், கிரியைகளில் நிலைத்திருங்கள். இந்த கிரியைகளில் நிலைத்திருப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் அப்படின்னா, நம்ம வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஜனங்களுக்கு, இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டாங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கு நான் எதிர்பார்க்கிற ஒரு பதில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காரியத்துக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் கொடுக்க வேண்டும். அந்த ஜீவன் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த ஜீவன் ஒரு ரூபம் எடுக்க வேண்டும். அந்த ஜீவன் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அந்த ஜீவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது, இப்ப கிரியைகளாக நடப்பிக்கிறது, ஒரு உருவெடுக்கிறது. அந்த கிரியைகள் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பிறக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தவன ஜனங்கள் திருந்திட்டாங்களா? கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து கிரியைகள் மூலமா வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், கிரியைகளை நடப்பிக்கிறார், கிரியைகளை கண்முகமாக காண்பிக்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க ஜனங்க, எல்லாவற்றையும் அவருடைய அற்புதத்தையும் அடையாளங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் அடையவில்லை. இன்றைக்கு காலகட்டத்தில் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். அற்புதத்தை பார்க்கிறோம், அதிசயத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறார், நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார், எல்லா விதத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து. ஆனால் கொஞ்சம் நான் ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம நன்றி கெட்டவர்களா இருக்கிறோம். கொஞ்சம் கோபத்தோடு கூட நான் சொல்லிக்கிறேன், தான் சொல்றேன். உணர்வு பூர்வமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமா நாம என்ன பண்றதோ ஒருபோதும் செயல்படுகிறது இல்லை. எல்லாவற்றையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்க ஒண்ணுதான், அவர் நம்மளுடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். அதை நாம் தருவதற்கு மனதில்லை. இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தை யாராருக்கோ கொடுக்கிறோம், குறிப்பா வாலிப பிள்ளைங்க. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய சில காரியங்கள், அதெல்லாம் நாம் ஓப்பனா பேசுறது, நம்ம யாராருக்கோ கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு சிலுவையில் இறந்து இந்த ஜீவனை கொஞ்சம் ஓப்பனா இறங்கிட்டு பிச்சையா போட்டாரு, அவருக்கு நம்ம எதனாச்சும் ஒன்று செய்யணும்னு நம்ம சிந்தைக்கு ஏற்றுதா, நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்றுதா? எட்ட மாட்டேங்குது. இன்னைக்கு என்னன்னா, இருமாப்பா வழங்கா கழுத்து உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், காணப்படுது. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதபடிக்கு இந்த கிரியைகளின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையதான் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையிலே நிலைத்திருங்கள். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு, கிரியைகளில் நிலைத்திருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்ன பண்ணணும், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம என்ன பண்ணணும், செடியோடு இணைஞ்சிருக்கோம். நம்ம கொடிகள், சபை என்பது கொடி, ஆண்டவர் செடி, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், திரியேக தேவன் செடி. இவரோடு சபை என்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த நல்ல கனிகளை கொடுப்பதற்கு நாம் சிலவற்றை ஆண்டவர் சுத்தம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு, நம்மளுடைய குற்றங்கள் குறைவுகள் அகற்றப்படுவதற்கு, எல்லா விதமான சீர்கேடுகளை வெளியேற்றுவதற்கு, இருதயத்திலிருந்து, சிந்தையிலிருந்து, ஆவியிலிருந்து வெளியேற்றுவதற்கு நாம் சிலவற்றை இடம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த செயல்முறை இருக்குல்ல,
அது இங்கிலீஷ்ல என்னமா சொல்றீங்க? செயல்முறைக்கு ஒரு 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 லேபுக்கு போய் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா ஒரு விஷயம்? சயின்ஸ் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? செயல்முறை ப்ராக்டிக்கல். அந்த ப்ராக்டிக்கல் விஷயம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புவார். அதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டும். நான் இடமே கொடுக்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், நான் நன்மை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம நினைச்சோம்னா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அப்ப ஆண்டவர் சில ஒழுக்கங்களை, சில சீர்கேடுகளை எடுத்து போட்டு நற்சீர் உண்டாக்குவதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? எச்சரிப்பார். வார்த்தை மூலியமா என்ன பண்ணுவாரு? எச்சரிப்பார். அதற்கு நம்ம உணர்வு உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்மளை விட்டு கொடுக்கணும். யாரெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க, என்னைக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். என்றைக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு ஆசீர்வாதம் உங்களிடத்துல தேடி வரும். என்றைக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவார். என்றைக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்கள் பலப்படுவீர்கள். இதெல்லாம் எதுவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வெறும் ஜடமா மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரிகள் செய்யவே முடியாது. அப்ப என்றைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் விட்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். சிலுவையில விட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்களும் நான் என்ன பண்ண மாட்டோம்? ரட்சிக்கப்பட்டிர மாட்டோம். அவர் மூஞ்சில காரி துப்பும் போது அவர் கொஞ்சம் உணர்ச்சி வாசப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்க மாட்டோம்? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவர் கண்ணத்துல அறையும் போது கொஞ்சம் உணர்ச்சி வாசப்பட்டிருந்தாருன்னா நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இருக்கு நான் சொல்ல வருது. அவருடைய இருதயத்தை அந்த இடத்துல கல்லாக்கிட்டாரு. அப்படியே அவருக்கு உணர்வே இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனா எல்லா காரியத்துக்குமே ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம கொந்தளிக்கிறோம். அதாவது இப்ப கொந்தளிக்கிறது ரொம்ப வயசானவங்க தான் அதிகமா கொந்தளிக்கிறாங்க. ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்னன்னா வயசானவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறுது, எல்லாத்துக்கும் கொந்தளிக்கிறாங்க. யாரையும் சொல்ல ஓப்பனா சொல்லிடுறாங்க, எங்க அம்மா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பிளட் ப்ரெஷர், உண்மையாவே பிளட் ப்ரெஷர் வந்துடும். அன்னைக்கு ஆண்டவர் பொறுமையா இல்லை, அவர் அப்படி கண்ணி மேற்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவர் செய்யல. ஏன்னா நம்மளுடைய நன்மைகளுக்கு கருதி அவர் முன்குறிக்கப்பட்ட நம்மை உணர்வுல கொண்டுதான் அவர் அப்படியே இருதயத்தை கல்லா மாத்திட்டார். பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே கல்லா மாறிட்டார். கல்லா மாறிட்டாங்க. நீங்க வேற மாதிரி நடக்கக்கூடாது, இவனோட பசங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், கல்லா இயேசு கிறிஸ்துவ கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இருதயத்தை அவ்வளோ கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாருன்னு நான் சொல்ல வரேன். அப்ப நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அது முக்கியமான ஒன்று. நான் சுத்திகரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா நமக்குள்ள அநேக குப்பைகள் இருக்குது. அதை நம்ம என்ன பண்றோம் மாட்டோம், வெளியில அகற்ற மாட்டோம், அதுக்கு நம்ம உள்ள இருதயத்திலே வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நீங்களே அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. இது புதிய ஏற்பாட்டின் காலம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கிரியைகள் மூலியமாய் வார்த்தைகளை அப்படியே என்ன பண்றாரு? கன்வே பண்றாரு ஜனங்கள். சரி, இப்ப கிரியைகளின் மூலியமாய் ஆண்டவர் வார்த்தையை கன்வே பண்றாரு. இப்ப இந்த ஜனங்கள் உணர்வடைஞ்சிட்டாங்களா? இப்ப இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய நன்மையை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அப்பயும் அவர்களுடைய இருதயம் எப்படிதான் இருக்குது? நேர்போக்காதான் இருக்குது. அது என்ன காலம்னா நம்மளுடைய நாட்கள், ஆவியானவரின் நாட்கள். இப்ப ஆவியானவர் அபிஷேகத்தில் நிறையிறோம், அந்நிய பாஷையில நிறையிறோம், அந்நிய பாஷை தான் பேசுறோம். இங்க பேசிட்டு வீட்டில் போய் என்ன பண்றோம்? வேற மாதிரி ஒரு வார்த்தைகள், வேற மாதிரி பாஷைகள் பேசிக்கிட்டோம். வெளிக்கா பாபா 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 சிவராலா பாருங்க, யாரெல்லாருமே பேச நம்மளை பார்த்து வெளியில கூட பேசிக்கிறோம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை நீங்க நினைச்சுக்காதீங்க, நிறைய விஷயம் இருக்கு அந்நிய பாஷையில. அந்நிய பாஷையும் பாட்டு ட்ரம்ஸை தட்டினோம்னா ஜங்கு பொங்குன்னு குதிக்கிறாங்கல்ல, அதை கண்டு ஏமாத்துறாங்க. அந்நிய பாஷைக்கும் ஆண்டவருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதை நீங்க வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. அந்நிய பாஷைக்கு உள்ளவங்க துண்டா தனிப்பட்ட முறையில் தெரிவாங்க. அவங்க நடை உடை பாவனை, அவங்களுடைய பேச்சுவார்த்தை,
அவங்களுடைய சுபாவங்கள் எல்லாமே தெரியும். அப்படிதானே பாஸ்டர்? அதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும் இங்கே ஆராதனை ட்ரம் அடிக்கும் போது மட்டும் எதிர்றாங்க. அதனால கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்குன்னு அப்படி இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வேற மாதிரி வந்து தப்பாக சொல்கிறான் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களுடைய கிரியைகள் வெளியில் போனால் தெரியுன்றதை நான் சொல்ல வரேன். சபையில் ஒரு மாதிரி இருக்கும், வெளியில் போனீங்கன்னா அவங்களுடைய கிரியைகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஆவியானவரின் காலங்களில் ஆவியானவர் உணர்வை கட்டளையிடுகிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இல்லை, ஆவியில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே தப்பா போகும். ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, குமாரன் கிட்ட கூட, நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுறேன், குமாரன் கிட்ட கூட எக்ஸ்கியூஸ் இருக்கு, பிதாவாகிய தேவன் கிட்ட எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஆவியானவர் கிட்ட எக்ஸ்கியூஸ் இல்லவே இல்லை. விளாண்டோம்னா அவரு புழக்க போட்டுவார், நம்மள காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, எபேசியர் 4:29. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வசனம், என்னை தொட்ட ஒரு வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதை நீங்கள் பேசுங்கள். இன்னைக்கு யாருனாச்சும் ஒருத்தர் நம்மளுடைய வார்த்தை பிறரை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்டவங்கள தான் பேசிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் பேசல. அவங்க எப்பவுமே நார்மலா எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்னைக்குனாச்சும் பிறருடைய காயங்களை ஆற்றத்தக்கதான வார்த்தைகளை பேசுகிறார்களா? இல்லாட்டி அவங்க காயத்துல இன்னும் ரணமான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துகிறார்களா? இன்னைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட சபைகள் உண்டு, விசுவாச ஜனங்கள் உண்டு. ஆனா சபைக்குள்ள மட்டும்தான் அவங்களுடைய தோற்றங்கள், வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவங்கள மாதிரி வார்த்தைகளை அலுவலமா பேசி பிறரை காயப்படுத்துற ஆட்கள் வேற யாருமே கிடையாது. உலகத்தான் கூட அப்படி பேச மாட்டாங்க. எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கீங்க? ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, நல்லா நீங்க அந்நிய பாஷை நிரம்பி நல்லா வசனத்தை கேட்டு நல்லா வசனத்தை வாசிச்சு நல்லா ஜபம் பண்ணி அப்படிலாம் இருப்பாங்க சபைக்குள்ள. ஆனா வெளியில போனீங்கன்னா அவங்கள மாதிரி வார்த்தை வல்கரா வர்றது யாருக்குமே தெரியாது. இதை காயப்படுத்தணும்னா அப்படி காயப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சுபாவங்கள் இன்றைக்கு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. 3 காரியங்கள் நான் சொன்னது. 1, வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். 2, கிரியைகளிலே நிலைத்திருக்கணும். 3, ஆவியிலே நிலைத்திருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6-5 வசனங்களை பற்றி வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். அப்ப ஆவிக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறணும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறணும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்கு. இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது ஆவிக்குரிய ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அந்த சென்ஸ் இருக்கணும். நம்ம எந்த இடத்துல என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரோம், எப்படி போட்டுட்டு வரோம் அப்படின்ற காரியத்தில் தெளிவாக இருக்கும். அது நமக்கு என்ன பண்ணல இல்லை. அப்போ ஆவியில பிறக்கிறவன் எல்லாவற்றிலும் மறுரூபமாக்கப்படுவான். மறுரூபமாக்கப்படலைன்னா அவன் ஆவியில இல்லைன்னு அர்த்தம். அவன் அப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னா ஆவியில அவன் இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய குணாதிசயங்கள் சேஞ்ச் ஆகணும், அவனுடைய செயல்பாட்டின் முறைகள் சேஞ்ச் ஆகணும், அவனுடைய பேச்சுவார்த்தைகள் சேஞ்ச் ஆகும், வித்தியாசப்படணும். எல்லாவற்றையும் விட ஆவிக்குரியவனுக்கு உண்டான கிரியைகள் எல்லாமே எல்லாவற்றிலும் வித்தியாசமா இருக்கும். பாசு சொன்னார், பயங்கர கோபக்காரர். அவர் நேரம் அவர் அதே சூழ்நிலை இருந்தாருன்னா அவரை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் சாட்சி என்கிட்ட முக்கியம் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் நான் அவர்கிட்ட பழகும்போது என்கிட்ட வெளியில பேசும்போது எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அதே சுபாவம் இன்றைக்கு இருந்ததுன்னா அவர் இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறுத்தி நிதானித்து அவர்கள் என்ன பண்றாரு, வேறு பிரிக்கிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளை விட நல்லவங்களாம் உலகத்துல இருக்கிறாங்க. வெறும் உலகத்தானே நம்மளை விட நல்லவங்களாம் இருக்கிறாங்க. யார் இதை ஏற்றுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்
நான் சொல்ற விஷயத்த யாரும் ஒத்துக்கிறீங்க. நம்மளோட நல்லவங்க உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் ஏன் நம்மள சூஸ் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒண்ணு நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதை நம்ம உணர்ந்துட்டோம், அதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை செஞ்சுட்டோம் ஆண்டவருக்காகனா, உங்களை போல என்ன போல பாக்கியவான் யாருமே இல்லை. அதனால்தான் நம்மளை சூசன் பர்சனா வச்சிருக்காரு, நம்ம யூனிக் பர்சனா வச்சிருக்காரு. 10:1 நான் எப்பயுமே சொல்லுவேன், பசங்களுக்கு கூட அதான் சொல்லுவேன், 10:1 இல்லை, ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சிருக்கிறாரு. அதற்காக நீ ஆண்டவருக்கு எதனா சொன்னீங்க என்ன பண்ணு, செயல்படுத்த நிப்பார். அதுல ஒரு பங்கு என்னன்னா தாய் தகப்பனுக்கு உண்டு. இங்க பாப்பா வர்ஷிப் பண்றாங்க, பாப்பா கீபோர்டு வாசிக்குது அப்படின்னா தகப்பனுடைய சாக்ரிஃபைஸ் பசங்களுக்காக. இன்னைக்கு சாட்சியா நிக்க வச்சிருக்கிறாரு, ரெண்டு பசங்களை சாட்சியா இந்த சபையில நிக்க வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பாஸ்டர்மாருக்கு தெரியும், அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியும். யாரும் சாட்சி கொடுக்க வேணும். அது போலதான் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணம். இப்ப நான் இந்த இடத்துல மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கிறேன்னா இது நான் என்னன்னு இல்லை, எங்க அம்மா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் எனக்காக பண்ணாங்க அப்படிதான். ஏன்னா எங்க அப்பாவை நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது ரசிக்கப்படாமலே அவர் இறந்துட்டாரு. எங்க அம்மாவை நான் சொல்ல முடியும். எங்க அம்மா எவ்வளவு நாள் எனக்காக கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் திட்டி இருப்பாங்க, இந்த பையன் ஊர் போடவே மாட்டான் அப்படின்னா குழம்பி இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. அப்படி குழம்பி அழுது எனக்குன்னு அவருக்கு கூச்சல் குபார் போட்டு அதான் என்னை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, தொட்டு இருப்பாரு. என்னை தொட்டது ஒரு வித்தியாசமா தொட்டாரு. என்னன்னா எனக்கு ஒரு வழியை கொடுத்து தான் தொட்டாரு. கிட்னில சாட்சியோட போய் சொல்லிடுறேன், ஸ்டோன் ப்ராப்ளம், ஸ்டெப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அவர் மிராக்கிள் பண்ணார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தி போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணி கல்லில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப சிவியரான கண்டிஷன், அப்படியே தரையோட அப்படியே குனிஞ்சிட்டு தான் ஹாஸ்பிட்டல் உள்ள போனேன். ஆனால் வரும்போது நல்லா நின்றுட்டு தான் ஆண்டவர் நடக்க வீட்டில் கொண்டு வந்தார். ஆனால் என்ன ஒரு கத்திலாம் படலை, கத்திலாம் இல்லாமல் ஆண்டவர் கிளியர் பண்ணி தான் வெளியில் அனுப்பிச்சாரு. திரும்பியும் பின்மாற்றம், கொஞ்சம் உடம்பு நல்லா ஆன பிறகு பைபிள் காலேஜ்லாம் போயிட்டு வந்துருக்கு. ஏன் துங்குறது தான், வேற எதுவும் இல்லை. திருப்பி பின்மாற்றம், தேவையில்லாத ஒரு சேட்டைகள். திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணாரு, இங்கே வந்து செட்போர்டு, அங்கே வந்து ஹெட் ஆஃப் தண்டா அனுப்பிச்சிட்டாரு, எங்கள் மதுரைக்கு கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாரு. போயிட்டு அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு, உன் பையனை பேக் பண்ணி எடுத்துட்டு போமா, அதை 2 நாள் டைம் முடிஞ்சிடும் உன் பையன் சொல்லி அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பேச அந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சு, புரியுது. அவ்வளோதான், எல்லாரும் எங்கள் குடும்பத்தை வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான் போயிடுது அப்படின்ட்டு. திரும்பவும் ஆண்டவர் உயிரை கொடுக்குறாரு. ஏன் செகண்ட் நான் புரிஞ்சுட்டேன், ஏன் தெரியும், அவரோட ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறாரு, கண்டிப்பா ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அப்போ நான் கொஞ்சம் தெளிவாகி நான் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சேன் எல்லாத்தையும். அப்போ இப்போதான் கொஞ்சம் தெளிவாகிடுது. சில காரியங்கள்லாம் மாம்சமாக முடிவு எடுத்துட்டு நானே என்ன பண்ணிடுவேன், முடிவு எடுத்துட்டு போயிடுவேன். அப்போல்லாம் இன்னும் எப்பெல்லாம் ஊழியத்தை ஸ்டெப் எடுத்து வைக்கிறனோ அப்போ வந்து மாம்சத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் போயிடுவேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு பெரிய அடி ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுத்துட்டா திருப்பி என்ன பண்ணுவாரு, கொக்கி போட்டு எடுப்பாரு. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களை தூண்டில் போட்டு இழுத்த வலை போட்டு விட்டாருன்னா அதுவே சிக்கி மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மெசேஜ் கொடுக்கும்போது. ஏன்னா வலையில மாட்டும் போது நமக்கு வேதனை இல்லை, அழகா மீனவன் அப்படி துக்கி எடுத்து வச்சிருவோம். ஆனா தூண்டில் போட்டாருன்னு வைங்க, போறவெல்லாம் கிழிச்சிட்டு தான் வெளியில வரும். எனக்கு தூண்டில் போட்டு எடுத்தாரு, அதனால தான் அந்த வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, அப்புறமேட்டு ஒரு பின் மாற்றம். என்ன மாற்றம்னா, எனக்கு கூடுதல் அடி என்ன கொடுத்துட்டாரு, வாழ்க்கையில் அடி கொடுத்துட்டாரு. அந்த அடி எல்லாத்துக்குமே தெரியும், பாஸ்டர்லாம் தெரியும். அதில் நான் ரொம்ப ரிக்ரெட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி, ஆண்டவரே தஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அப்படி கொஞ்சம் ஐக்கியமா இப்போ இருக்கிறேன். இப்பயும் வார்னிங் பார்த்தெல்லாம் வருது. காலையில் கூட பாஸ்டர் சொன்னது வார்னிங் தான் சொன்னார். நான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒன்று மற்ற பாஸ்டர் கொஞ்சம் கடுமையாக சொல்லுவாங்க, இது சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். பாஸ்டர் சிரிச்சதுக்கே போட்டாருமா எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டு சரி தெரியாது. இப்போ ஆண்டவருக்கு தான் வார்த்தை கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடி ஆகிடணும். ஊழியக்காரர் மூலியமா, இல்லாட்டி ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் மூலியமா, சில நேரத்தில் பிள்ளைகள் மூலியமாவே வரும். சிறு பிள்ளைகள் மூலியமா, உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள் மூலியமாவே ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை ஆவியானவர் போடுவார். அப்ப நீங்க தெளிவு அடையல அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஏமாற்றமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்ப நம்மளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசுவேன். அந்த வசனம் தான் எனக்கு 4:29
போகும்போது வரும்போது பைக்கில் போகும்போதுலாம், ஏன்னா நான் வேலை செய்கிறது அந்த மாதிரி ஒரு தொழிலில் போய் நான் சேர்ந்துட்டேன். நான் டிரைவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த தொழிலில் செய்யும்போது சில வேண்டாத காரியங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச நேர்ந்துச்சு. அப்போ பேசினேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த வார்த்தையோட என்னோட இதைப்பட்டார். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாய், இந்த வார்த்தையை வச்சுட்டு எப்படி நீ போயிட்டு பிரசங்கம் பண்ணுவேன், இந்த வார்த்தையை பேசிட்டு எப்படி போயிட்டு நீ பிறருக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லுவேன், என்னை குறித்து எப்படி நீ சுவிசேஷத்தை அறிவிப்ப அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்த பிறகு இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டு அப்படியே நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன். இப்பயும் ஒரு சில டைமில் அப்படியே அவன் தான் என்னை சீட்டு விட்டுவான். லாஸ்ட்டாக விட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, என் பையனை தான். ஸோ அவன் ஏதாச்சும் ஒன்று ப்ரெஷர் கொடுத்து என்னை அப்படி சீட்டு விட்டுருவான். கிட்ட யாராச்சும் வர மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மா அங்கே சவுண்ட் விடுவாங்க, கிச்சன் ரூம் வந்து கொஞ்சம் அப்படி ஆஃப் ஆகுது. அப்போ என்னன்னா இதெல்லாம் யார் மூலியமா சோதிப்பான். அப்போ 3 காரியத்தை சொன்னேன். என்னென்ன காரியம்? வார்த்தை, கிரியை, ஆவியானவர். அப்ப ஆவியானவர் இந்த 3 காலங்களிலே 3 திட்டங்களிலே நம்மளோடு இடைப்படுகிறார், பேசுகிறார், நம்மளை வந்து வழி நடத்தணும்னு அவர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றதுல விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, மனப்பான்மை இல்லை. நம்மளோட இருதயத்தை என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். எபேசியர் 4:30 வசனம் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியம்லாம் நம்ம செய்யறதுனால நம்ம யாரை துக்கப்படுத்துறோம்? பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றோம்? துக்கப்படுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா நம்ம எதனா பேசிட்டோம்னா நமக்கு எக்ஸ்கியூஸ் உண்டு. அதுக்குன்னு யாரும் பேசிட்டாதீங்க, திவாகர் வந்து கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணிக்காதீங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ விரோதமா பேசாதீங்க. பிதாவாகிய தேவனுக்கு கிட்டையும் நீங்க பேசிட்டீங்கன்னா எக்ஸ்கியூஸ் உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கிட்ட விளாண்டோம்னா எக்ஸ்கியூஸே கிடையாது. அதுதான் டோட்டல் டேமேஜ் வாழ்க்கை. அப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம தான் சேஃபா என்ன பண்ணணும், வச்சுக்கணும், சேஃபா பாதுகாத்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு ஆமீன் என்று. அப்ப ஆவியானவரை நாம பத்திரமா என்ன பண்ணணும், நமக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை பாதுகாத்து வச்சுக்கிட்டு அவரோட நம்ம இணைஞ்சு அவரோட நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நடத்தணும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல். அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்தும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்தும் அநேக நீதிமான்கள் வேதத்திலே ஆவியானவரோடு செயல்பட்டு வந்தார்கள். அதுல ரொம்ப நான் சொல்லணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு, எல்லாருமே ஆவியானவரோடு இடைப்பட்டவங்க தான். இவங்க 2 பேர் எங்கேயும் பிசுறு தட்டாமல் பண்ணாங்க. அவங்களோட ஹைலைட்டே அதான். அப்ப அந்த ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 வார்த்தையும் நீங்க எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. ஆவியில நீங்க என்ன பண்ணுங்க, கிரியைகளை நடைமுறைப்படுத்துங்க, வார்த்தையை நடைமுறைப்படுத்துங்க. இந்த வார்த்தையும் ஆண்டவரையும் பிதாவாகிய தேவனையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல நம்மோடு கூட இருக்கிற அந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சு போகவே கூடாது. இந்த வார்த்தை தான் நமக்கு என்னது, அடிவாளம். இந்த வார்த்தை தான் நமக்கு பட்டயம். எல்லா காரியத்துக்குமே, எல்லா விதமான இந்த உலக இச்சைகளுக்கு, உலக காரியங்களுக்கு எல்லாம் நாம் எதிர்த்து நிற்பதற்கு இந்த வார்த்தை ஒன்றுதான் நமக்கு கடைசி வரைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு என்னுடைய வார்த்தை பிரயோஜனமாக இருந்துச்சு?